ஈரானுடைய மின்னல் வேக ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்காவினுடைய ஏவுகணை தடுப்பு சிஸ்டமாக இருக்கிற தேட் என்கிற ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தினுடைய ரேடாரை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களில் ரேடார் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கிறது. ஐஆர்ஜிசி இன்றைக்கும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜோர்தானுடைய மக்களை நோக்கியும் அதே போன்று குவைத்தினுடைய மக்களை நோக்கியும் எங்களுடைய தாக்குதல்கள் எதுவும் குவைத்தினுடைய மக்களை நோக்கியோ அல்லது ஜோர்டானுடைய மக்களை நோக்கியதோ அல்ல. நாங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்கள் எதுக்குமே குவைத் மக்கள் உள்ள போகவும் முடியாது, ஜோர்டானுடைய மக்கள் உள்ள போகவும் முடியாது அந்தந்த நாடுகளில். ஏன்னா அந்த ஏரியாக்களுக்குள்ள முழுவதுமாக அமெரிக்கன்ஸும் இஸ்ரேல்காரனும் போய் வரக்கூடிய ஏரியாவாக இருக்குது. அவங்க தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே தான் நாங்கள் அதுக்கு அட்டாக் பண்ணுறோமே தவிர உங்களுடைய ஏரியா எதுக்குமே நாங்கள் அட்டாக் பண்ணலை. இது அரபு நாடுகள் மீதான தாக்குதல் இல்லை, அமெரிக்கா மீதான தாக்குதலாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் படைப்பிரிவுகள் சவுதி அரேபியா மேல ஒரு முற்றுகையை அறிவித்திருக்கிறார்கள். அந்த முற்றுகை பிரகாரம் சவுதி அரேபியாவுக்கு எந்த கப்பல்களும் போகக்கூடாது, அங்கிருந்து பெட்ரோலியத்தை ஏற்றிக்கிட்டு போகக்கூடாது என்கிற ரூல் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்றைக்கு காலையில் சவுதி அரேபியாவினுடைய 2 கப்பல்கள் மேல மிக கடுமையான தாக்குதல்களை ரெட் சீல நடத்தி இருக்கிறது ஹூத்திகளுடைய படைப்பிரிவு. செங்கடல்ல இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டை எப்பொழுதும் போல இன்றைக்கும் உச்சமான பதிலடி தாக்குதல்களோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பின்னேரங்களில் 12வது நாள் தாக்குதல்களை மீண்டும் அமெரிக்கா ஈரானுடைய தீவுகள் மீது நடத்தி இருக்கிற அதே நேரம் ஈரான் அதுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் மீது பதிலடி தாக்குதல்களை அகோரமாக நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜோர்தானை இலக்கு வைத்து ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் மிக மிக அதிகமாகவும் அதிலும் அமெரிக்காவினுடைய பல நிலைகளை இலக்கு வைத்த தாக்குதலாகவும் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், ஜோர்டான்ல தான் அமெரிக்காவினுடைய நிறைய F-35 விமானங்கள் அதே போன்று F-15 வகையான விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜோர்டான்ல தான் அமெரிக்காவினுடைய அப்பாச் வகையான ஹெலிகாப்டர் திருத்துமிடங்கள் அங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் ரெப்பேர் பார்ப்பாங்க அவங்க. அதே மாதிரி தான் அமெரிக்கா ஜோர்டானுடைய இராணுவ தளங்களுக்குள்ள மிக பிரம்மாண்டமான ஆளில்லா விமானங்களை தயாரிக்கிற ஃபேக்டரிகளையும் நடத்தி வர்றாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இவைகளை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல்கள் மிக கடுமையாக நடைபெறுகிறது. அதற்கான காரணமும் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி தான் மற்ற இடங்களுக்கு அவங்க தாக்குறாங்க. இது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம். இரண்டாவது என்னன்னு கேட்டால், ஈரானுடைய மினாப்ல நடைபெற்ற குழந்தைகள் மீதான தாக்குதல்களுக்கும் அதே போன்று பிறகு அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய புற்றுநோய் மருத்துவமனை மீதான தாக்குதல்களும் இங்கே இருந்துதான் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறதுனாலையும் தான் நாங்கள் அதிகமாக ஜோர்டான் மீது தாக்குதல்களை நடத்துகிறோம் என்று சொல்லி ஈரான் விடுக்கக்கூடிய அறிவிப்புகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கும் ஈரான் ஜோர்தானுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஈரானுடைய மின்னல் வேக ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்காவினுடைய ஏவுகணை தடுப்பு சிஸ்டமாக இருக்கிற தேட் என்கிற ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தினுடைய ரேடாரை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களில் ரேடார் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கிறது. ஏற்கனவே 40 நாள் வார் ஆரம்பித்த நேரத்தில் ஈரான் கத்தர் மேல நடத்திய தாக்குதல்களில் கத்தரில் இருக்கக்கூடிய உதய் போர்ட்டில் இருந்த அமெரிக்காவினுடைய 1 பில்லியனுக்கும் அதிகமான செலவுகளை உண்டாக்கக்கூடிய பெருமதியான ரேடார் தளத்தை அழிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த தேட் சிஸ்டத்தினுடைய ரேடார் தளத்தை அழித்திருப்பதாக ஈரான் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக பேட்ரியாட் அமைப்பு அதே போன்று C-RAM வகையான ரேடார் ஆகியவையும் இன்றைக்கு தாக்குதல்களில் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற மேலதிக செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்க தளத்தின் எரிபொருள் தொட்டிகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஜோர்டானுக்குள்ள.
உள்ள என்கிற தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு பெரிய ஹெலிகாப்டர் உபகரண கிடங்கின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஸ்பேர் பார்ட்ஸ்கள் வச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த ஸ்டோர் மேலையும் அட்டாக் நடந்திருக்கிறது. அதே போன்று ஒரு ஹெலிகாப்டர் பழுது பார்க்கிற, அதே போன்று ஹெலிகாப்டர்களை பராமரிக்கிற குடோன்கள் மீதும் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அந்த குடோன்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் தொடர்ந்தும் அமெரிக்காவினுடைய இராணுவ வல்லமையை அழித்தொழிக்கிற செயல்பாடுகளில் முன்னேற்றம் கண்டு வருகிறார்கள். இதுவெல்லாம் அரபு நாடுகள் அமெரிக்காவை இனியும் நம்பி நிற்க முடியாது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தாக்குதல்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் IRGC இன்றைக்கும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜோர்தானுடைய மக்களை நோக்கியும் அதே போன்று குவைத்தினுடைய மக்களை நோக்கியும் எங்களுடைய தாக்குதல்கள் எதுவும் குவைத்தினுடைய மக்களை நோக்கியோ அல்லது ஜோர்டானுடைய மக்களை நோக்கியதோ அல்ல. நாங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்கள் எதுக்குமே குவைத் மக்கள் உள்ள போகவும் முடியாது, ஜோர்டானுடைய மக்கள் உள்ள போகவும் முடியாது அந்தந்த நாடுகளில். ஏன்னா அந்த ஏரியாக்களுக்குள்ள முழுவதுமாக அமெரிக்கன்ஸும் இஸ்ரேல்காரனும் போய் வரக்கூடிய ஏரியாவாக இருக்குது. அவங்க தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே தான் நாங்கள் அதுக்கு அட்டாக் பண்ணுறோமே தவிர உங்களுடைய ஏரியா எதுக்குமே நாங்கள் அட்டாக் பண்ணலை. இது அரபு நாடுகள் மீதான தாக்குதல் இல்லை, அமெரிக்கா மீதான தாக்குதலாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய IRGC-னுடைய அறிவிப்பை பார்க்கிற அதே நேரம் இன்று காலையிலேயே குவைத் மேலையும் ஈரான் இதே போன்ற தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அலி அல் ஷலேம் விமானப்படை தளத்தில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இராணுவ உபகரணங்கள் இருந்த ஒரு மிகப்பெரிய குடோன் மேல இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று குவைத்தில் இருந்த ஒரு பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதில் இந்த பேட்ரியாட் அமைப்புகளை பற்றி நம்ம பேசுகிறோம், அதே மாதிரி THAAD ஏவுகணை தடுப்பு மையத்தை பற்றி எல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் எதுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் மாதிரி ஒரு நாடு எதிர்காலங்களிலேயோ இப்பொழுதோ தாக்குதல்கள் நடத்தினா அந்த தாக்குதல்களிலிருந்து தவிர்க்கிறதுக்காக, வருகிற ஏவுகணைகளை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த சிஸ்டம்னு அமெரிக்கா அரபு நாட்டுக்காரனை மாடாக்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சிஸ்டங்கள் மேலே தான் அட்டாக் பண்ணுறான். இப்போ அடிக்கிற அடியெல்லாம் நீங்கள் இப்போ இன்னைக்கு வீடியோவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஜோர்டானில் தாக்குதலுக்குள்ளான இடமாக இருந்தாலும் சரி, குவைத்தில் தாக்குதலுக்குள்ளாக இருக்கிற இடம் எல்லாமே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு மையங்கள் மீதும் இந்த THAAD மாதிரி சிஸ்டங்கள் மேலேயும் தான் அட்டாக் நடக்குது தவிர, அப்போ இந்த சிஸ்டங்களை வச்சிருந்து என்ன பண்ண போறீங்க? இந்த சிஸ்டங்களால் ஈரானுடைய ஏவுகணையை தடுக்க முடியவில்லை என்பது மிக துல்லியமான செய்தியாக இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு குவைத் மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய MQ-9 ஆளில்லா விமானங்கள் இருந்த ஒரு கொட்டகை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு குடோன் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் இந்த குடோன் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி IRGC விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல், குவைத்தில் இருக்கக்கூடிய அதிரி படைத்தளத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய படைகள் தங்குகிற ஹாஸ்டல்ஸ் மேல இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 2 ஹெலிகாப்டர் குடோன்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கிருந்த அந்த குடோன் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களால் அமெரிக்க படைகளுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு. எத்தனை பேர் செத்தாங்கிற தகவல் இல்லை, ஆனால் செத்திருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள், ஆளில்லா விமானங்கள் மிக கடுமையாக சேதமடைந்திருக்கிறது, தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் தான் IRGC மிக தெளிவாக இந்த தாக்குதல்கள் எல்லாமே அமெரிக்காவை இலக்கு வைத்த தாக்குதல்கள் என்று குவைத்தினுடைய மக்களை நோக்கியும் ஜோர்தானுடைய மக்களை நோக்கியும் தங்களுடைய அறிவிப்பில் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு செய்தியும் வெளியாகிருக்கு. நம்ம தொடர்ந்து பார்க்குற ஒரு செய்தி தான், இந்த அமெரிக்க அதிபர் இப்போ ஒன்று பேசுவார், மாறி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேற ஒன்று பேசுவார். ஆனால் அப்படி தான் பேசுவேன் வேறு அந்த ஆள் சொல்லி இருக்கிறாரு. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக பிரான்சினுடைய அதிபர் மிக கடுமையாக அமெரிக்க அதிபரை பற்றி சொன்னார். கொஞ்சம் யோசித்து பேசுங்க, பேசுகிற எதைங்கிறத எங்கே பேசுகிறோம்ங்கிறத நினச்சி பேசுங்க, நான் நினைக்கிற எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காதிய, கொஞ்சமாக பேசுங்க, அப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேச முடியும்னுலாம் அட்வைஸ் பண்ணியிருந்தார். ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஃபாக்ஸ் நியூஸில் வழங்கியிருந்த ஒரு பேட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டால், நான் அப்படித்தான், நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டி தருவேன், இன்னும் 20 நிமிஷத்தில் நான் ஆஃபீஸுக்கு போயிடுவேன், ஓவல் அலுவலகத்துக்கு போயிடுவேன், வெள்ளை மாளிகைக்கு, அங்கே போய் இதுக்கு மாற்றமாக நான் பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஏன்னா நான் அப்படி தான், இங்கே ஒன்று பேசுவேன், அங்கே ஒன்று பேசுவேன், அப்படி ஒரு கேரக்டர் என்று சொல்லியிருந்தார். இப்போ அந்த ஆள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா, அந்த ஆளோட இருக்கிற அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கிறாங்க. மார்க்கோ ரூபியோவினுடைய ஒரு செய்தியை நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அமெரிக்கா கெஞ்சுகிறது, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சமாதானத்துக்கு, ஆனால் ஈரான் வரமாட்டேங்குது, ஈரானை கூட்டிக்கிட்டு வாங்க சமாதானத்துக்குன்னு அமெரிக்கா கெஞ்சுதுங்கிற தகவல்களை சொல்லி இருந்தோம். இன்னைக்கு மார்க்கோ ரூபியோ பேசியிருக்கக்கூடிய பேச்சில்
ரெண்டு விதமாக பேசியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னைக்கு ஆசியான் மாநாட்டில் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் மணிலாவில். பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்காக எங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். நேற்று பேசினதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஈரான் ஒப்பந்தத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஈரான் ஒப்பந்தத்துக்கு கூட்டிக்கிட்டு வாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இதை தெளிவாக நேற்று சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல ஈரான் தான் எங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, ஈரான் கெஞ்சது இல்லை, இது நேற்று ஒன்று பேசி இன்னைக்கு ஒன்று பேசுறதுங்கிறது ஒரு விதம். இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஈரான் எங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்குது, இதே நேரத்தில் ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்யறதுக்கு தயாரே இல்லை. கெஞ்சினா ஒப்பந்தம் செய்ய தானே கெஞ்சணும், ஈரான் கெஞ்சுதான், ஆனா ஒப்பந்தம் செய்யறதுக்கு தயாரும் இல்லை அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்படி இருப்பாருன்னு பார்த்தா, ட்ரம்ப்புக்கு போட்டியாக நீ மட்டும்தான் உளருவையா, அதை விட கூடுதலாக நான் உளருவேன் பார்த்துக்கின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போட்டியாக மார்க்கோ ரூபியோ அவருடைய வெளியுறவு அமைச்சர் தற்போது பேசி வரக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே இவர்கள் அத்தனை பேருமே ஈரானை அடக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈரானுடைய படைகள் கடந்த காலத்தை விட சிறப்பான தயார் நிலையில் தற்போது இருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய இராணுவ தலைமையகம் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பிரிகேடியர் ஜெனரல் அக்ரமீனியாவுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய நிலைமைகள் அதே மாதிரி போர் திறனையும் மேம்படுத்துவதற்கு நாங்கள் இந்த யுத்த நிறுத்த காலத்தை ரொம்ப சூப்பராக பயன்படுத்திட்டோம். கொஞ்சம் யுத்த நிறுத்தம் கிடைச்சதில்ல, அந்த நேரத்தில் எங்களுடைய போர் திறனை எல்லாவற்றையுமே நாங்கள் வலுப்படுத்தி கொண்டுட்டோம், நாங்கள் ஃபுல் ஃபார்ம்ல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சொல்லக்கூடியவர், நாங்கள் கடந்த காலத்தை விட சிறப்பான தயார் நிலையில் எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம், எதிரியினுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளையும் நாங்கள் சாத்தியமற்றது என்று நினைக்கிறதும் கிடையாது, நடக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறதும் கிடையாது. அமெரிக்க அதிபர் இங்க அட்டாக் பண்ணுவேன் என்று சொல்லுவாருன்னா அட்டாக் பண்ண மாட்டாரு என்று நாங்கள் நினைக்கவும் மாட்டோம். அதெல்லாம் அட்டாக் பண்ண சாத்தியமே இல்லைன்னு நினைக்கவும் மாட்டோம். எதை சொன்னாலும் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு தான் நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எதிர்கொள்றதுக்கு, ஏன்னா அப்பதான் எதிர்கொள்ள முடியும். அதனால அசால்ட்டா இருக்கிறது கிடையாது, எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, இதை மீறி அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதலுக்கு தயாராகும் என்றால் அதற்கு இதை விட ஃபார்ம்ல இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. தரைவழி தாக்குதலாக ஈரானுக்குள்ள வர நினைச்சீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் கஃன் புடவையோடு தான் வெளியே போவீங்க, அப்படியே பெட்டி பெட்டியாக பணங்கள் தான் வெளியே போகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய இராணுவ தலைமையகம் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளில் நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் தரைவழியை எதிர்கொள்வதற்கும் வான்வழியை எதிர்கொள்வதற்கும் கடல் வழியை எதிர்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறது. இப்பொழுது வான்வழி கடல் வழிகளை எதிர்கொண்டும் வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் படைப்பிரிவுகள் சவுதி அரேபியா மேல ஒரு முற்றுகையை அறிவித்திருக்கிறார்கள். அந்த முற்றுகை பிரகாரம் சவுதி அரேபியாவுக்கு எந்த கப்பல்களும் போகக்கூடாது, அங்கிருந்து பெட்ரோலியத்தை ஏற்றிக்கிட்டு போகக்கூடாது என்கிற ரூல் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இன்றைக்கு காலையில் சவுதி அரேபியாவுடைய 2 கப்பல்கள் மேல மிக கடுமையான தாக்குதல்களை ரெட் சீல நடத்தி இருக்கிறது ஹூத்திகளுடைய படைப்பிரிவு. செங்கடல்ல இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்பொழுது ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல 2 சீன எண்ணெய் கப்பல்கள் ரெட் சீல எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சவுதி அரேபியாவிலிருந்து பெட்ரோலை எடுத்துக்கிட்டு ரெட் சீயை பாபல் மந்தபை நோக்கி போய்கொண்டிருக்க, பாபல் மந்தபை தாண்டி தான் அவங்க போகணும், பாபல் மந்தபை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 கப்பல்களையும் 4 மில்லியன் பெட்ரோல் பேரல்கள் இருக்கிறது, கச்சா எண்ணெய்கள் இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது ராய்ட்டர் செய்தி சேவை. அது மட்டுமல்லாமல் இந்த 2 கப்பல்களும் செங்கடல்ல இருந்து வெளியேறுவதற்காக பாபல் மந்தபை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன, பாபல் மந்தப் ஜலசந்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடிய ராய்ட்டர் செய்தி சேவை மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சவுதி அரேபியா மேல ஹூத்திஸ் மிக கடுமையான ஒரு முற்றுகையை வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களில் ஒன்று சிங்கப்பூருடைய கொடியை ஏந்திய VLCC சிங்லாங் யாங் என்கிற ஒரு கப்பல். அது மட்டுமல்லாமல் இந்த கப்பல் செவ்வாய்க்கிழமை செங்கடல்ல கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு புதன்கிழமை மீண்டும் தெற்கு நோக்கி பயணித்து சீனாவினுடைய கின்ஷோவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது சீனாவுக்கே தான் போகிற கப்பல். இப்ப ஹவுதீஸ் என்ன பண்ண போறாங்க, அந்த கப்பலை அட்டாக் பண்ணி சவுதி அரேபியாவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்ட போறாங்களா, இல்ல அட்டாக் பண்ணாம சீனாவோட நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம்னு சொல்ல போறாங்களா என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதே மாதிரி 2வது கப்பல் சீனாவினுடைய கொடியையே ஏந்திய VLCC காஸ்னியூ லேக் என்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் சீனாவினுடைய குவாண்டாங்கின் ஹுன்ஷோவை நோக்கி போகக்கூடிய ஒரு கப்பல். இதுலையும் பெட்ரோல் 1 மில்லியனுக்கு மேல பேரல்கள் பெட்ரோல் ஏற்றப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2 கப்பல்லையும் சீன பயனாளிகள் தான் இருக்கிறார்கள், பணியாளர்கள்
அவர்களும் சீனாவை சேர்ந்தவர்கள் தான். அதனுடைய தானியங்கி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இதைத்தான் காட்டுகிறது என்று ராய்ட்டர் செய்திகளை சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு காலையில் 2 கப்பல் மேல சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான கப்பல் மேல ஹவுதிஸ் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார். அதே நேரம் இந்த சீனாவினுடைய கப்பல்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை எல்லா ஊடகங்களும் எழுப்பி பார்த்து கொண்டிருக்கின்றது. நம்மளும் வெயிட் பண்ணுவோம், என்ன செய்ய போறாங்க ஹவுதிஸ்ங்கிறத. அவங்க சவுதி அரேபியாவில் இருந்து நீங்க பெட்ரோலை எடுத்தீங்கிறதுக்காக அட்டாக் பண்ண போறாங்களா, இல்ல சவுதியிலிருந்து பெட்ரோல் எடுத்தாலும் சீனாவினுடைய கப்பல் என்பதால் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு காரணமாக விட்டுவிட போகிறார்களா என்பதை இன்றைய நாள் இன்ஷா அல்லாஹ் தீர்மானித்துவிடும். இது தொடர்பான மேலதிக செய்திகளை இன்றைய இரவு நம்முடைய அப்டேட்டிலே தர காத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.